வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ரேஷன் கார்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக மிக முக்கியமான 2 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற கூடுதல் தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உதவக்கூடிய வகையில் ரேஷன் கார்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ரேஷன் அட்டை திட்டம் மூலமாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள், ஏழை எளிய நடுத்தர மக்கள் எல்லாருமே பலனடைஞ்சிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மானிய விலையில் அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. இதன் மூலமாக ஏராளமான ஏழை எளிய குடும்பங்கள் எல்லாம் பயன்பெற்று வராங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய எல்லோருமே தங்களுடைய கைரேகையை சரிபார்த்து இகேஒய்சி அப்படிங்கிற சரிபார்ப்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ என்ன விதிமுறைகள் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் தங்களுடைய கைரேகையை வச்சாதான் அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கும். அதோடு அந்த ரேஷன் அட்டையோட நீங்கள் இகேஒய்சி அப்படிங்கிற கைரேகையை பதிவு செஞ்சு சரிபார்த்து அப்டேட் செஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைரேகையை பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்களினுடைய பெயர் ரேஷன் அட்டையிலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்வதற்கு கடைசி தேதியாக மே 30, 2025 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மே 30, 2025க்குள்ள ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் தங்களுடைய கைரேகையை பதிவு செஞ்சு இகேஒய்சியை அப்டேட் செய்யணும். ஒருவேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய பெயர்களை ரேஷன் கார்டிலிருந்து நீக்கம் செஞ்சிருவாங்க. அப்படி அவங்க நீக்கம் செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களின் அளவும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டையில் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 18 கிலோ அரிசி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த ரேஷன் அட்டையில் யாரோ ஒருவர் தன்னுடைய கைரேகையை பதிவு செய்யலை அப்படின்னா கைரேகை பதிவு செய்யாத நபருடைய பெயரை நீக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் 3 பேருக்கு பதிலாக 2 பேருக்கு உரிய ரேஷன் அரிசி, அதாவது 12 கிலோ மட்டுமே கொடுப்பாங்க. 3 பேர்னா 18 கிலோவும் 2 பேர்னா 12 கிலோ மட்டுமே கொடுப்பாங்க. அதுவும் இந்த பயோமெட்ரிக் தகவல்களை பதிவு செய்வதற்கு கடைசி தேதியாக மே 30, 2025 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விதிமுறைகள் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் அரசாங்கம் பொதுமக்களுக்கு நிறையவே கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இருந்தும் சில மக்கள் வயது மூப்பு, உடல்நிலை சரியில்லை காரணமாக ரேஷன் கடைகளுக்கு நேரில் இகேஒய்சி அப்டேட் செய்ய முடியல அப்படிங்கிற காரணத்திற்காக ரேஷன் கடை ஊழியர்களே பொதுமக்களுடைய வீடு தேடி வரப்போகிறாங்க. இதற்கான முதற்கட்ட பணிகள் வேலூர் மாவட்டத்தில் தொடங்கிட்டாங்க. இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக 2வது அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் கடைகளில் நிறையவே முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக ரேஷன் கடையில் பயன்படுத்தக்கூடிய எடை தராசையும் ஸ்கேனரையும் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் செய்து பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்களை சரியான எடையில தான் கொடுக்கறாங்களா அப்படிங்கிறத சரிபார்க்கிற முறையையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படியாக மக்களுக்கு பொருட்களை கொடுக்கும் பொழுது சரியான எடையில் கொடுப்பதை பொதுமக்களும் 100% உறுதி செய்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க முறைகேடுகள் செய்கிறாங்க அப்படின்னா அதை ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம். மக்களே, இந்த 2 தகவல்களும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.